பிஎம் மோடி வந்திருந்தார் இல்லையா, அதுக்கப்புறமே ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அங்கேயும் ரொம்ப நல்லா பராமரிச்சிருந்தாங்க. சில இடத்த தவிர எல்லா இடமும் நல்லா பராமரிக்கல. கொஞ்சம் மக்களும் வந்து நம்மளும் போனால் குப்பை போடாமல் அதெல்லாம் இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா நிறைய நாடுகள் இந்தியானாவே சிவிலைசேஷனே இல்லை, அங்கே வந்து மக்களுக்கு சிவிக் சென்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கா எனக்கு தெரில. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம குப்பை போடாமல், நம்ம ஊர் நம்ம வீட்டில் குப்பை போடுவோமா, அது மாதிரி நாட்டிலேயே குப்பை போடக்கூடாதுல்ல, குப்பை போடாமல் இருந்திருக்கணும். அங்கே கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. பராமரிக்கிறது நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது சிற்பமெல்லாம். இது வந்து பாதியிலே கட்டிட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், இது வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிறனால அந்த மணல் அரிப்பு அதனால் அப்படி இருக்கா, இல்லை அப்படியே பாதியிலே கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களான்னு தெரில. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு யானை வந்து ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. எல்லாருமே இந்த யானைகிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் வெயிட் பண்ணி நின்று தான் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே யானைகிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஈவினிங் டைமு, சன்செட் சூப்பராக இருந்தது. அந்த கடற்கரை சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கணும். ஆனால் சில பேருக்கு என்ன இதெல்லாம் என்ன கல் தானே அப்படின்னு நினைப்பாங்க. இது சிற்பக்கலை இவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம். சில பேருக்கு பிடிக்காது, அவங்க எப்போவுமே இந்த கமர்ஷியலாக இருக்கிற பிளேஸ்க்கு தான் போவாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து அழகாக இருந்துச்சு இந்த சிற்பங்கள்லாம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரம் போயிருந்தா மெதுவாக உட்காந்து நல்லா அதை பார்த்துருக்கலாம். அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு லேட்டாக போயிட்டோம். ஆனால் போக போக சரியாக போச்சு. இந்த இது பாருங்கள் ஒரு குகை மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா சன்செட் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு இடம். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது பட்டர் பாலெல்லாம் எப்படி தான் நிற்குதுன்னு தெரில. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த சிற்பமெல்லாம். உங்களுக்கு வீடியோ பார்க்குறத விட நேரில் இன்னுமே அழகாக இருந்துச்சு. இந்த தூண்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கூட்டமும் இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி. அது ஈவினிங் சன்செட், கோவில், கடற்கரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பக்கத்துலேருந்து டேபிள் ஏதாவது போட்டு வச்சுருந்தாங்க, சேரில் உட்காந்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. தஞ்சாவூர் மாதிரியே கட்டணும்னு நினச்சிருக்காங்க, என்ன பண்ணுறது, பாதியிலே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல அந்த மன்னர்களுக்கு. அப்படி தானே இருக்கும். நீங்கள் போயிருந்தா சொல்லுங்கள். பாருங்கள் புல்லெல்லாம் நல்லா ரொம்ப அழகாக பராமரிச்சுருந்தாங்க. அப்புறம் இது இன்னொரு இடத்துக்கும் போனோம். இதுவும் ஒரு கோவில் மாதிரி தான் இருந்தது, ஆனால் கோவில் இல்லை இது. அப்புறம் இது வந்து நான் இன்னொன்று பார்த்தேன், இந்த கலங்கரை விளக்கம் இது அங்கே போட்டு வரப்போ கடலில் இன்னுமே அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது எத்தனை 1938வது வருஷமாக என்னமோ கட்டின கட்டடம் அது. அது இன்னுமே ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு பாருங்களேன். அதை பார்த்து தான் அந்த மீனவர்கள் கப்பல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அதெல்லாம் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து சிக்னல் வந்து நம்மளுக்கு நம்ம போனால் அது ஓப்பனாக இருந்தால் சிக்னல் வந்து நம்ம மொபைலோட சிக்னலும் அது க்ராஷ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. போகிற இடம்லாம் பாருங்கள் நல்லா பராமரிச்சிருக்காங்க. அங்கே நம்ம போய் குப்பை போடாமல் இருந்தால் சரி தான். இதுதான் நான் சொன்ன இது கலங்கரை விளக்கம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இன்னும் உயிரோடு தான் இருக்குது. பாருங்கள் இந்த சிற்பம்லாம் பாருங்கள், புது விதமான மாதிரி இருந்துச்சு. இந்த சிற்பமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, புது விதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள் நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு. சிற்பக்கலைக்கு பேர் போனது இல்லையா மகாபலிபுரம், நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சிற்பமெல்லாம் அழகாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்கலாம். அப்போதைக்கு எனக்கு இந்த வெயில் இதுன்னு எடுக்க முடியல. பாருங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் வந்து வவ்வால்லாம் போய் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. இது மேலே ஏறி போய் மேலே பார்த்தா கடற்கரையில் தெரியுது. பாருங்கள் கடல் தெரியுது. நான் கொஞ்சம் தான் மேலே ஏற முடிஞ்சுது, என்னால் ரொம்ப ஏற முடியல. ஏன்னா இது க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஏறி போனாலும் நம்மளுக்கு யூஸ் இல்லை, அங்கே போய் பார்க்க முடியாது. அந்த போட்டு வர்றது இதெல்லாம் இங்கேருந்து தெரியும். சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மேலே ஏற விடல, கொஞ்சம் தான் ஏற விட்டாங்க. இது பாருங்கள் இந்த இடத்துல தான் ஏறணும், இன்னும் மேலே போகலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள்.
என்னெல்லாம் இருக்குது, இவ எப்போ கட்டினது இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த இதில் இந்த அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. வியாபாரம் பண்ணுறாங்க அந்த அம்மா சொன்னாங்க. இதுவும் அந்த கொஞ்சம் தள்ளி வந்தால் இது வந்து இதுவும் ஒரே பாரு இதுதான் ரொம்ப மகாபலிபுரம்னாவே இதுதான் காமிப்பாங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. உள்ள பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஒரு இது கேட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் அழகாக இருக்குல்ல அது. இந்த சிற்பம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் 2 யானை வர மாதிரி இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் நம்மளும். பாருங்கள் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அந்த பாட்டும் கூட இது பார்த்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? பாருங்கள் சிற்பமெல்லாம் நல்லா தான் இருக்குது. தூண்கள் சிற்பங்கள் எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வராங்க. ஆமாம் நார்த் இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு கேங் ஒரு பஸ்ஸே வந்திருந்தாங்க. பாருங்கள் இது வந்து இன்னொன்று இந்த பட்டர் பாலு. இது எப்படி இப்படி நிற்குதுன்னே தெரியல. இங்கே பாருங்கள் அந்த அம்மா ஏறுவாங்க பாருங்கள் எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்கள். நல்லா ஏறினாங்க. அது எப்படி அந்த எந்த பேலன்ஸில் நிற்கிது அப்படின்னு தெரியல. பாருங்கள் சூப்பராக இடையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுலெல்லாம் புல்லெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சு. இது வந்து கோவில். இதில் தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னு நினைக்கிறேன். இது கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது. இது நல்லா பராமரிச்சுருந்தாங்க. இதில் வந்து சாமி இதெல்லாம் இருக்குது. சிவன் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போனால் அங்கே இருக்குது கோவில். இதுதான் மெயின்னு நினைக்கிறேன். இது மெயின் கோவில். இந்த சாமி பேரும் கூட ஏதோ சொன்னாங்க. அங்கே இருக்கிறவர் ஒருத்தர் கைடு மாதிரி இருந்தார். அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இது சுனாமி வந்தும் கூட ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்ருப்பார் அவர். ஒரு 4-5 பேருக்கு சொல்லிகிட்ருப்பார். அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார். அது இருட்டிடுச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கணும். இருட்டினால கொஞ்சம் டக்குன்னு பார்க்க முடியல. பாருங்கள் கீழே இறங்கி போய் அங்கே போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே இறங்கி கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஆனால் அங்கங்கே பாறை இருக்குது. ஆனால் நல்லாவும் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு போகணுன்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா அது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க டிரைவர். அவர் சென்னைக்காரர் தான். நல்ல இதாக இருந்தார். நல்லா பேசிகிட்டே எங்களை கூட்டிகிட்டு போனார். ஆக்டிங் டிரைவர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்லா பேசிகிட்டே இது பாருங்கள் அது பாருங்கன்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போனார். இதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்போ தான் அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து கடற்கரை ஒரு கிலோமீட்டருக்கு போகிற வழி எல்லாம் கடையாக இருந்துச்சு. அங்கே வந்து இந்த மார்பிள்லேயே குங்குமச்சிமிழ் ஆந்த இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நல்லா இருந்தது அதெல்லாம். நான் குங்குமச்சிமிழெல்லாம் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு குங்குமச்சிமிழ் வாங்கிட்டோம். பார்த்தீங்களா இது சாமி வந்து இருட்டினனால தெரியல. அதனால தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். லைட்டு போட்டு பார்த்துட்ருக்குறாங்க. இருட்டி போச்சு அது. அந்த சாமி பேர் ஏதோ சொன்னாங்க. இருட்டி போனனால தெரியல. பார்த்தீங்களா இவர் எங்களுக்கு லைட்டு காமிச்சா அவர் காதில் வேற பூ வச்சுருந்தாரா. அது நல்லா இருந்துச்சு. அந்த பூ வச்சுருந்தது அதெல்லாம் எடுத்தார் இவன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நார்த் இந்தியன். அவர் பாருங்கள் சுற்றி வந்து எப்படி இருக்குன்னு. அங்கே தொட்டியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. இவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார் சுனாமி வந்தப்போ கூட இதாகலை அப்படின்னு சொல்லி. ஆனால் மண் அரிப்பு அது மூட்டையாக மண் போட்டு வச்சுருக்காங்கங்க. இந்த மண் அரிப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு எல்லாத்தையும். எப்படியெல்லாம் வந்துச்சு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு பாருங்கள். ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு கேங்காக வந்திருந்தாங்க. சிவன் தான் இருந்தார் கோவிலில். அவர் சொல்லிகிட்ருக்காரு இந்திரா காந்தி பீரியட்லேயே என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். அதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். பாருங்க இவர் கைடு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போட்டு விடிய கோலம் போட்டு நான் வந்து காலையில் எப்போவும் தண்ணி தான் குடிப்பேன். சுடு தண்ணி லைட்டாக வார்ம் வாட்ரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காஃபி குடிப்பேன். 1 மணி நேரம் விட்டுருவேன் அப்படியே. இன்றைக்கி அதான் காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி 1 டே ரொட்டீன் தான் காமிச்சிட்ருக்குறேன். பாருங்கள் தண்ணி குடிச்சிட்டு இந்த 1/2 லிட்ரு பிடிக்கும் இந்த தண்ணி. 1/2 லிட்டர் குடிச்சிட்டு தலைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிக்கணும்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா தலையில் பூசிட்டு ஊற வச்சுட்டு குளிக்கணும். அப்போ தான் நல்லது.
பாருங்கள், தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றியாச்சு. ஆமாம், என்கிட்ட உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் நான். இப்போ பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இது டிவியில் வந்ததோ சோசியல் மீடியாவில் எங்கேயுமே வரல. எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் அப்படி நடந்துருச்சு. சின்ன குழந்தைகளே எங்கேயுமே விடாதீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விடுறக்கே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது பெண் குழந்தைகளை. இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது காஃபி ஃபர்குலேட்டர் இது பேர். இதில் போட்டால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஆயிரும் காஃபி டிகாஷன். பாருங்கள், பெண் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகளை ஒரு குழந்த 2 குழந்த தான் இப்போல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நான் சொல்கிற விஷயம் வந்து எந்த சோஷியல் மீடியாவிலையும் வரல, நியூஸ் சேனல்லையும் வரல. என்னென்னா அந்த குழந்த ஸ்கூலு பஸ்ஸில் இருந்து வந்து அந்த 6th 7th படிக்கிற பையங்களே வந்து அந்த குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அது அவங்களே சின்ன குழந்தைங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இப்படிலாம் தெரியுதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பெண் குழந்தைகளை. காஃபி காலையில் எப்போவும் பருப்பு ஊற வச்சு தான் சாம்பார் செய்வேன். பருப்பு புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறினோன்னே கொஞ்சம் மஞ்சப்பொடி வெந்தயம் போட்டு குக்கர் வச்சிடணும். நீங்கள் வெந்தயம் போடுவீங்களா சாம்பாருக்கு? வெந்தயம் போட்டு செய்வீங்களா, இல்லை வெந்தயம் தாளிக்க மட்டும் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். வெந்தயம் நார்சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியலும். 2 கொஞ்சம் பீஸ் தான் இருந்துச்சு பூசணிக்காய். கொஞ்சம் கெட்டு போன மனுச்சு அதில் கட் பண்ணி போட்டேன். இது வந்து கொஞ்சம் பீஸ் தான் இருந்துச்சு. பூசணிக்காய் உடம்புக்கு நல்லதானே. அவரைக்காவும் நார்சத்து மிகுந்தது, நல்லது. அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு இது ஒரு காஃபி ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு வந்து போட்டால் செம்ம சூப்பராக இருக்குது. நான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். அதில் வந்து காஃபி நம்ம டிகாஷன் போட்டு அந்த தூக்கி வீசுவோம்ல, அது வீசாமல் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். செம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. மூக்கிலலாம் இந்த பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்குள்ளே அதெல்லாம் போயிடுச்சு எனக்கு. இது நான் செஞ்ச உண்மையாகவே நடந்தது எனக்கு. அதை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிடணும். கழுவுனா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினால நம்ம உடம்புல இருக்கிற எண்ணெய் எடுக்காது. காஃபிலேயே இது ஆயில் இருக்கும் கொஞ்சம், இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமையினால் சாமி கும்பிட போகிறேன். நேற்று பூவெல்லாம் வாங்கி வச்சாச்சு. துளசி ஜெவந்தி என்ன கட்டினது நல்லா இருந்துச்சு. மல்லிகைப்பூன்னு பேர், ஆனால் ஸ்மெல்லே இப்போ வர பூலையில் ஸ்மெல் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸ்மெல்லே இல்லை. இந்த மாதிரி பூ வச்சு அழகாக விளக்கேற்றுனா ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். அழகாக இருக்கிற சாமியே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வேப்பெண்ணெய் தீபம். நான் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிட்டுருக்குறேன். அப்புறம் இது வந்து விளக்கேற்றியாச்சு இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. விளக்கேற்றிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாருங்கள், முருகர். இந்த முருகர் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த படம் இருக்குது எங்கள் வீட்டில். பழைய படம், பழைய இதெல்லாம் ஒரு மெமரி தான் இல்லையா. இது கல்ச்சட்டி, எங்கள் பாட்டியோட கல்ச்சட்டி. இது வந்து இதில் சமைச்சா வந்து நல்லாயிருக்கும். நம்ம சில்வருங்கிறது இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கிறது. அந்த காலத்தில் சில்வர் இல்லாத டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறனால யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது வந்து ஒன்ஸ் சூடாயிட்டா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, அப்படியே கேஸ் சின்னது பண்ணிவிட்டு அதே மாதிரி கொதிக்கும். ஏன்னா அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குது. அது அப்சர்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து சீக்கிரம் கொதிச்சிரும். சீக்கிரமாகவும் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நேரம் சூடாகவும் இருக்கும். ஹாட் பேக்கு இதெல்லாம் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்ச்சட்டி இது எங்கள் பாட்டி காலத்து கல்ச்சட்டி. இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே எங்கள் பாட்டி காலத்து தான். இந்த பானலி இது வந்து ஏரோப்ளைன் செய்கிற மெட்டீரியல்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஏரோப்ளைன் பண்ணுற மெட்டீரியல் இது வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அது இண்டோலியம் இல்லை, அலுமினியம் இல்லை, இது இண்டோலியம் இல்லை. அப்புறம் இந்த சின்ன இரும்பு பால்னி இதெல்லாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஆகிறதில்ல. காலங்காலமாக வருது பார்த்திங்களா. ஆனால் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கினீங்கன்னா காலங்காலமாக வரும். அது எப்போவுமே வந்துட்டுருக்கும்.
இப்போ சில்வர் பாத்திரம் சில டைம் துருப்பிடிக்குது. நல்ல சில்வராக வாங்கலைன்னா துருப்பிடிச்சிடுது இல்லை, இதெல்லாம் அப்படி ஆகாது. எங்கள் பாட்டி காலம்னு நீங்களே பார்த்துக்கோங்க, எவ்வளோ வருஷமாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னு. இந்த பால்னியெல்லாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது கெட்டியாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாது, சீக்கிரம் வந்துடும். தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டா நல்லா வெள்ளி மாதிரியே இருக்கும். பாருங்கள், அவரைக்காய் பொரியல் இன்றைக்கி ஷடவுன்னால எங்கள் வீட்டில் ஷடவுன்னு தேங்காய் போட முடியல. தேங்காய் போட்டு பொரியல் பண்ணல, வெறும்னு அவரைக்காய் போட்டு வதக்கி மட்டும் வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் போட முடியல. தேங்காய் போட்டால் இன்னும் அவரைக்காய் பொரியலுக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த குழம்பு வந்து கொதிக்குது. சாம்பாருக்கு எப்போவும் நீங்கள் கடைசியில் உப்பு போட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கடைசியில் போடுங்க. காய்க்கு மட்டும் லைட்டாக போட்டுட்டு உப்பை கடைசியில் போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கொஞ்சம் உப்போட தன்மை வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், இது ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். சாம்பாருக்கு லாஸ்ட்டாக உப்பு போடுங்க. ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ ரேஷனில் பருப்பு கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஒரு வளவளப்பு தன்மையாக இருக்குது. அதே கடையில் வாங்கினா அது வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. பாருங்கள், கொதிக்குது. சாம்பார் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணி வச்சாங்க கூட, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சிட்டே தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு இது சூடு அப்சர்வ் பண்ணிடுது, சீக்கிரமாகவும் சூடாகிடுது. சில பேர் சொல்கிறாங்க இது கேஸ் வேஸ்ட் ஆகும், அப்படியெல்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. இது பாருங்கள், இதுவும் எங்கள் பாட்டி காலத்து பால்னி, குட்டி பால்னி, குட்டி இரும்பு பால்னி, தாளிக்கிற பால்னி. அது சீக்கிரமாகவும் சூடாயிடும். ஆனால் கொஞ்சமாக ஏதாவது செய்யணுன்னா அதிலே செஞ்சிடலாம். இந்த 3 தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். பழைய காலத்து பொருள் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். எங்கள் வீட்டில் பெரிய பெரிய விளக்கு, பழைய காலத்து இது கூஜா இதெல்லாம் இருக்குது, மேலே இருக்குது எல்லாமே. அதான் இப்போ நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ண தேய்க்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும், தேய்க்கணும் அப்படி சொல்லி தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர்லாம் பாலெலாம் காய்ச்சிருக்கு, இண்டோலியம் பித்தளை இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எடுக்கணும், ஒவ்வொன்றா தான் எடுத்து. இப்போ எல்லாமே இதுதானே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, அது மாதிரி நானே எடுத்து யூஸ் பண்ண வச்சுருக்கேன். தாளிச்சு போட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். சாம்பார் நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. பாருங்கள், சாப்பாடு வச்சாச்சு, சாம்பார் செஞ்சாச்சு, பொரியல் பண்ணியாச்சு. சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. பொரியலுக்கு தான் தேங்காய் போட முடியல, தேங்காய் போட்டிருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த அவரைக்காய் நல்லா, இன்னொரு நாட்டு அவரைக்கான்னு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள், சாப்பிட வரீங்களா எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு? அப்புறம் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் சாயந்தரம் அன்றைக்கே. இது வந்து பால் வாங்கி கொடுத்தேன் சிவனுக்கு. இது வந்து 2000 வருஷம் பழமையான கோவில். இது கோவில் வந்து தேனீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு 2000 வருஷம் பழமையான கோவில். அங்கே போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோவில். உள்ள சிவன் சின்னதாக தான் இருப்பார், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் இவர். இதுலேயே வந்து சொர்ண பைரவர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே போர்டு வச்சுருக்காருங்க. 2000 வருஷம் பழமையான